அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா பக்கராவின் வசனம் 59, 60இன் ஒரு சிந்தனை பகிர்வை பார்ப்போம். பனி இஸ்ராயில் மக்கள் அல்லாஹு அளித்த அருள்களை எவ்வாறு மதிக்காமல் நடந்து கொண்டார்கள் என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. இந்த ஊரில் நுழைந்து தாழ்மையுடன் மன்னிப்பு கேளுங்கள் என்ற அல்லாஹுவின் கட்டளையை அவர்கள் உரிய பணிவுடன் ஏற்காமல் வார்த்தைகளையும் நடத்தையையும் மாற்றி கேலியும் அகந்தையும் கலந்த செயல்களில் ஈடுபட்டார்கள். அதன் விளைவாக அவர்களின் மீது வானிலிருந்து தண்டனையே இறங்கியது. அதே நேரத்தில் தாகத்தால் தவித்தபோது மூசா அலைஹிவஸல்லம் அவர்களின் துஆவிற்கு பதிலாக கல்லிலிருந்து 12 நீரூற்றுக்கள் வெளிப்பட்டன. ஒவ்வொரு கோத்திரமும் தங்களுக்கென நிர்ணயிக்கப்பட்ட நீர் எடுக்கும் இடத்தை அறிந்தது. அவர்கள் உண்ணவும் குடிக்கவும் அனுமதி அளிக்கப்பட்ட போதும் பூமியில் சீர்கேடு செய்யக்கூடாது என்ற அல்லாஹு எச்சரித்தான். இந்த 2 வசனங்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு முக்கியமான பாடத்தை எடுத்துரைக்கின்றன. அல்லாஹுவின் அருள்களுக்கு நன்றி உணர்வுடனும் கீழ்ப்படிதலுடனும் நடக்க வேண்டும் என்பதே தெரிகிறது. கட்டளைகளை அலட்சியம் செய்து அகந்தையுடன் நடந்தால் அதன் முடிவு தண்டனையாகவே அமையும். அருள்கள் கிடைக்கும் போது நன்றியுடன் இருப்பதும் சோதனை வரும்போதும் பொறுமை என்பதே இந்த வசனங்கள் கற்றுத்தரும் ஒரு முக்கியமான பாடமாக இருக்கிறது. இந்த பகிர்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் குர்ஆனின் பாதையில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சேர்ந்தே பயணிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி